இந்த 3 நாட்கள் ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டங்களை கர்த்தர் நமக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த கூட்டங்களில் 2 நாட்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். இன்று 2வது நாள் மாலை வேளையிலும் நாம் ஒரு செய்தி கேட்க போகிறோம். தேவனுடைய மனிதர்களை தேவன் எப்படியாக எழுப்புதலாக பயன்படுத்தினார் என்று நாம் பார்த்தோம். எழுப்புதல் எப்படி உண்டாகும்? ஹவு டஸ் ரிவைவல் ஹேப்பன்? எழுப்புதல் எப்படி உண்டாகும்? எப்படி அந்த எழுப்புதலை நமக்குள்ளே கொண்டு வர்றது, சபைக்குள்ளே கொண்டு வர்றது, குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆகையால் இன்றைய தியானத்திற்காக நாம் வாசிக்கக்கூடிய வேதவசனங்கள் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 13, 14, 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பத்தலமையும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:1-2. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் அவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலும் மறுபடியும் உம்முடைய பாதத்திலே கடந்து வரத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கொடான கொடிய ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தாவே, மீண்டுமாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதியும். வசனங்களை வாசித்த உம்முடைய மகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆண்டவரே எழுப்புதல் எப்படி உண்டாகும் என்பதை குறித்து தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளாக சபைகளுக்குள்ளாக ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் இந்த கூட்டங்களை ஆசீர்வித்து கொண்டு வருகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். பேசுகிற அடியானை மறைத்து பரிசுத்த ஆவியானோர் அடியன் அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அடியனுடைய நாவிலிருந்து புறப்பட செய்ய முடியாக ஜெபிக்கிறோம். இதை கேட்க போகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவாராக. ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. எழுப்புதல் எப்படி உண்டாகும்? அப்போஸ்தலருடைய நடவடிக்கையிலிருந்து நாம் பார்த்தோம். இப்பொழுது போட்டோம், வசனம் வாசித்தாச்சு. இதை எடுத்துருங்க, அப்புறம் வாசித்துக்கலாம். சரி, இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. ஆமென். இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அல்லேலூயா. இது தேவனின் ஆவியின் வல்லமையின் வெளிப்பாடு. எழுப்புதல் என்பது எப்படி வருகிறது? தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் ஒரு வெளிப்பாடாக எழுப்புதல் வருகிறது. வேதாகமத்தில் பல இடங்களில் எழுப்புதல் எப்படி ஆரம்பிக்கிறது என்று தெளிவாக நாம் காணலாம். பாருங்கள், நம்ம எழுப்புதலை தேவன் எல்லா தேவ மனிதர்களை எப்படி பயன்படுத்தினார் என்று பார்த்தோம். இப்பொழுது நம்முடைய சொந்த, அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல் எப்படி உண்டாகும்? நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்வது? நம்முடைய குடும்பத்தில் எப்படி எழுப்புதல் உண்டாகும்?
நம்முடைய சபையில் எப்படி எழுப்புதல் உண்டாகும், தேசத்தில் எப்படி எழுப்புதல் உண்டாகும், வரிசை கிரமமாக நாம் அதை காண முடியும். ஆமென். ஆகையால் முதலாவது எழுப்புதல் எங்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஜெபத்தால் எழுப்புதல் தொடங்கும். எழுப்புதலின் முதல் விதையை எதுதான்? ஜெபந்தான். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஜெபம் காரியங்களை மாற்றுகிறதுங்கிறார். உதாரணமாக பைபிளில் ஜெபத்தின் மேன்மை, ஜெபத்தை குறித்து நம்முடைய தீர்க்கதரிசி அதிகமான செய்தியை பிரசங்கம் பண்ணியிருக்கார். நான் ஏற்கனவே சபைக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்லா ஆவிக்குரிய விசுவாசிகளும் சொல்வார்கள், ஜெபமே ஜெயம் என்று சொல்வார். ஜெபம் தான் காரியங்களை மாற்றும். எசேக்கியா வியாதிப்பட்டான், மரணத்தை நெருங்கி கொண்டிருந்தான். உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை போய் சொல்லுகிறார். ஆனால் எசேக்கியா சுகர்ப்புறமாக இருந்து கண்ணீர் விட்டு அழுது, தேவனே உம்முடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் என்று அவன் கண்ணீரோடு ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் காரியங்களை மாற்றினது. அதே ஏசாயா தீர்க்கதரிசி மீண்டும் வருகிறான், இன்னும் 15 வருடங்கள் உனக்கு ஆயுளை கூட்டி கொடுத்தேன் என்று சொல்லு. நம்முடைய சரீரம் பலகீனத்தினாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டாலோ நாம் மரணத்தை நெருங்கி இருந்தாலும் ஜெபம் காரியங்களை மாற்றி விடுகிறது. நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய் என்று தீர்க்கதரிசி சொன்னார். ஆனால் ஜெபம் ஆனது என்ன செய்கிறது? இன்னொரு 15 வருஷம் உனக்கு ஆயுள். பார்த்தீங்களா? அல்லேலூயா. இந்த ஜெபம் நம்ம ஆயுளை கூட்டி கொடுக்கும். மரணத்தின் விளிம்பில் வந்தாலும் ஜெபமானது நம்முடைய ஆயுளை நீடித்து வைக்கிறது. அது வேதகமத்தில் இருக்கிறது. பாருங்கள், ஜெபம் எவ்வளவு இன்றியமையாதது என்று பார்க்க. ஆகையால் ஒரு எழுப்புதல் தொடங்க வேண்டுமானால் முதல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஜெப வாழ்க்கை இருக்கணும். சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஜெபம்லாம் போதாது. மணிக்கணக்காக தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பெறணும். அது காரியங்களை மாற்றும். துதியினால் எரிகே கோட்டை என்ன செய்தது? இடிந்து விழுந்தது. தேவனை துதிக்கும் அந்த துதியானது எரிகே கோட்டையே உடைந்து விழுகிறது. அந்த ஜெப வாழ்க்கையை நம்ம அதிகப்படுத்தணும். அங்கு எழுப்புதல் உண்டாகும். இரண்டாவதாக, எழுப்புதலின் முதல் விதையே எதுதான்? ஜெபந்தான். 3 நாள் கூட்டங்கள் எதற்காக நாம் வைத்திருக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இந்த 3 நாள் கூட்டம் சபைக்கு ஒரு எழுப்புதல், நம்முடைய தனி நபருக்கு ஒரு எழுப்புதல், தேசத்துக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்காக இந்த கூட்டங்களை கர்த்தர் நமக்கு ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கிறார். ஆனால் ஜனங்கள் ஆர்வம் இல்லாதபடி காணப்படுகிறதை நான் பார்க்கிறோம். ஆமென். ஆகையால் ஜெபம் முக்கியம். அடுத்து 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 2 நாளாகமம் 7:14. என் நாமம் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். சரி, இப்போது 2வது பாயிண்ட். முதல்ல ஜெப வாழ்க்கை நம்முடைய தனிநபர் வாழ்க்கையில் இருக்கணும். அதே போல் சபையில் என்ன இருக்கணும்? ஜெப வாழ்க்கை இருக்கணும். அடுத்ததாக ஒரு காரியம் என்னன்னா, 2 நாளாகமம் 7:14 நாம் பார்க்கிறோம். வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். நாமம் தரிக்கப்பட்டது யாரு அப்படின்னா, கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள். ஒரு வாலிபனும் ஒரு வாலிப பெண்ணும் திருமணம் ஆகிவிட்டது என்றால் இனி அந்த பெண்ணுக்கு பின்னால அந்த கணவனுடைய பெயரை அங்கே வைக்கலாம். அந்த பெண்ணுக்கு பின்னால கணவனுடைய பெயர் அங்கே எக்ஸ்ட்ரா வரும். அதைத்தான் நம்முடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இயேசு மிஸ்டர் ஜீசஸ், மணவாட்டி நாம் மிஸ்ஸஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்றார். திருவாளர் இயேசு, திருமதி இயேசு. ஆமேன். ஒரு வகையில் நம்ம பேர் என்னதுங்க? திருமதி இயேசு என்றுதான் அர்த்தம். அது அவருடைய நாமத்தை நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக தரித்து கொண்டிருக்கிறோம். உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இன்றைக்கு 2 பேர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று அவருடைய நாமத்தை தரித்து கொண்ட ஒரு மணவாட்டியாக இருக்கிறார்கள். மணவாட்டி மணவாளுடைய நாமத்தை என்ன செய்திருக்கணும்? தரித்து இருக்கணும். அதுதான். அது எதனாலும் வருகிறது? ஞானஸ்நானத்தின் மூலமாக. ஏதோ ஒரு தெளிப்போ ஒரு குழந்தைக்கோ அல்லது பிதாக்குமாரன் பரிசுத்தாவி என்ற பட்ட பேரில் எடுக்கிற ஞானஸ்நானம் அல்ல. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற வேண்டியதாக இருக்கிறது. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கு? 2 நாமம் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இப்பொழுது நாம் அவருக்கு சொந்தமாயிட்டோம். பைபிளில் இருக்கு, நாம் அவருக்கு சொந்த ஜனங்களாக இருக்கிறோம் என்று. ஆகையால் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரணுங்க? மேட்டிமை போய்விடணும், அகங்காரம் போய்விட வேண்டும். மேட்டிமை இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. இது எல்லாம் முற்றிலும் நம்மை விட்டு அகற்றி நம்மை என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். தாழ்மையான ஜெபம் என்று சொன்னால் நமக்கு ஞாபகம் வருகிறது. அது லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் தேவாலயத்துக்கு சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொன்று ஆயக்காரன். பரிசேயன் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் நான் தசமபாகம் கொடுக்குறேன். அது சரிதான், நீங்கள் உபவாசிக்க வேண்டும், நீங்கள் தசமபாகம் செலுத்த வேண்டும், அது என்னுடைய வார்த்தை. ஆனால் அது பெருமையாக சொல்கிறாங்க பாருங்க. நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபம் பண்ணுவேன். என்னைக்கு நீங்கள் 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவேன்னு பெருமை கொண்டீங்களோ அன்னைக்கு உங்கள் ஜெபத்துக்கு பலனே கிடையாது. ஏன்னா உங்கள் ஜெபத்தில் என்ன இல்லை? தாழ்மை இல்லை. ஆயக்காரன் தன்னுடைய காரியத்தை எடுத்து சொல்லுகிறான், மன்னிக்கும், பரிசேயன் தன்னுடைய காரியத்தை எடுத்து சொல்கிறான். ஆனால் ஆயக்காரனோ தன் மார்பில் அடித்து கொண்டு தன் தலையை என்ன செய்தான்? தாழ்த்து, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். ஆமென். தன்னை தாழ்த்துகிறான். தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். பாருங்கள், ஆயக்காரன் மன்னிக்கவும் பரிசேயன் வேத வசனத்தின்படி உபவாசிக்கிறான், வேத வசனத்தின்படி தசமபாகம் செலுத்துகிறான். ஆனால் அவன் நீதிமானாக்கப்படலை. என்றைக்கு இந்த பெருமை என்று வருகிறதோ அன்றைக்கு உங்கள் தசம பாகம் கிரியை செய்யாது. நாம தேவனுக்கு கொடுத்து தேவன் நிறைய மாட்டார். பொன்னும் வெள்ளியும் என்னுடையது, வானமும் பூமியும் என்னுடையது. ஆமேன். நாம் தசமம் கொடுத்து அவருக்கு ஒரு நிறைய போகிறதில்லை. ஆனால் அது தேவனுடைய வார்த்தை. அதை பெருமையாக செய்வார்களானால் அது கிரியை செய்யாது. அதை தாழ்மையோடு செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்து ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனாக போனான். அடுத்து நம்ம பார்க்குறோம், அவர்கள் தங்களை தாழ்த்தி. ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும்? தாழ்மையான, தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணும்? திரும்பணும். தங்கள் பொல்லாத வழிகள் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால் அதை விட்டு என்ன செய்யணுங்க?
நம்ம திரும்பணும் தேவனிடத்தில். அது மாற்றப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்த்து அதை தூக்கி எறிந்து விட வேண்டும். தாழ்த்தி ஜெபம் பண்ணி பின்பு அவருடைய முகத்தை தேடி, ஆமென், பின்பு அவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு என்ன செய்வேன்? சேமத்தை கொடுப்பேன். தேசத்துக்கே ஒரு சேமையை கொடுப்பேங்கிறார். அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு சேமத்தை கொடுக்க மாட்டாரா? உங்கள் சபைக்கு சேமத்தை கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா. ஆனால் அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பது புதிய ஏற்பாட்டில் லூக்கா 18 இருக்கு. இங்கே பழைய ஏற்பாட்டில் 2 நாளாகமா 7:14 மறந்துடாங்க. சரி, கவனிங்க. என் ஜனங்கள் தாழ்த்தி ஜெபித்து பாருங்க. ஜெபம் மனம் திரும்பிய ஜெபமா இருக்கணும். மனம் திரும்பிய ஒரு ஜெபம். அடுத்து உபவாச ஜெபம். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? உபவாச ஜெபம் இருக்க வேண்டும். ஒருமித்த ஜெபம். அடுத்து ஒருமனப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, இவை தேவனின் இருதயத்தை என்ன செய்கிறதுனா அசைக்கிறது. உங்கள் ஜெபத்தினால தேவனுடைய இருதயத்தை என்ன செய்ய முடியும்? நீங்கள் அசைக்க முடியும். ஆமென். அடுத்தது பாருங்க, 2வது மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதற்கணும். பாவியாக இருந்து கொண்டு நாம் இருந்தால் தேவன் உங்களுக்கு எழுப்புதலை தரவே முடியாது. மனம் திரும்புதல். எழுப்புதல் வர வேண்டுமெனில் பாவத்திலிருந்து திரும்புதல் அவசியம். ஆமென். அப்போஸ்தலர் 3:19 அப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:19. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். கிறிஸ்து ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆமென். அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தருடைய இளைப்பாறுதல் சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதல் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்ப வேண்டுமானால், சொப்பனங்கள் தரிசனங்களில் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காண வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்பட வேண்டும். குணப்பட்ட பின்பு பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. பேதுரு அப்போஸ்தலன் தான், விசுவாசி தான், இயேசுக்காக நான் உயிரே கொடுப்பேன் என்று சொன்னவர் தான். ஆனால் அவன் என்ன செய்யலை, இன்னும் குணப்படலை. சில விசுவாசிகள் 10 வருடம் 20 வருடம் சபைக்கு வருவாங்க. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க? குணப்படாத பாவியாக இருப்பாங்க. பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, பாவ மன்னிப்புக்காக நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் இன்னும் நீ குணப்படலைன்னா என்ன அர்த்தம்? முன்னால் நீ நனையாத பாவியாக இருந்தா இப்போது நனைந்த பாவியாக இருக்கிற, அவ்வளோதான். புரியுதா நான் சொல்கிறது? நனையாத பாவின்னா ஞானஸ்தானம் எடுக்காத பாவியாக இருக்கா. இப்போ நீ தண்ணிக்குள்ளே போய் நினைச்சுதா ஞானஸ்தானம் எடுத்துட்டா அது நனையாத பாவி, இது நனைந்த பாவி. மாற்றம் இல்லை. நீ அநேக விசுவாசிகள் அப்படித்தான் இருக்காங்க. கோபம், வைராக்கியம், பிடிவாத, மனக்கசப்பு, பூயின்னுட்டு இருக்காங்க. அதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். அப்படித்தான் தேவன் நமக்குள் ஒரு எழுப்புதலை அனுப்ப முடியும். அல்லேலூயா. நாம் நனைந்த பாவியாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மிடத்தில் அனுப்புவதற்கு நாங்கள் மனம் திரும்பி என்ன செய்யணும்? குணப்படணும். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்து. அதுமாதிரி அநேக விசுவாசிகள் இன்னும் என்ன செய்யலைங்க? குணப்படாதவர்களாக இருக்கிறோம். சரி, கவனிங்க. பேதுருவை பார்த்தே ஆண்டவர் சொன்னார்னா நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? குணப்படு குணப்படு குணப்பட குணப்படுன்னு ஒரு 5 தடவையாக சொல்லணும்.
அவனுக்கு ஒரு தடவை தான், நமக்கு 5 தடவை சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம இன்னும் குணப்படலை. விசுவாசி 10 வருஷம் 20 வருஷம் இருந்தாலும் குணப்படாதவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்ய, குணப்படுங்கள். இதயம் உடைதல், ஜெபத்தில் என்னங்க, நம்முடைய இதயம் என்ன செய்யணும், நொறுங்கணும். ஏசாயா 66:2 என்ன சொல்கிறது, வாசிங்க. ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினாலே இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்ட ஒரு இருதயம். பைபிள் சொல்லுது, நம்முடைய இருதயம் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமாய் இருந்தால் தேவன் அந்த இருதயத்தை புறக்கணியார். நறுங்குண்டதமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டாராம். அப்படின்னு அந்த ஜெபம் மேட்டிமையான ஜெபமாக இருக்கக்கூடாது. தாழ்மையான நொறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருந்தால் அந்த ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆமென். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு நடுங்கணும். ஒவ்வொரு வசனமும் பிரசங்க இடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறதுனா அந்த வசனம், ஐயோ வசனம் இப்படியல்லவா இருக்கிறது என்று சொல்லி உடனே நடுங்கி கீழ்ப்படிய வேண்டும். என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, எந்த துன்பம் வந்தாலும் சரி, வசனத்துக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். நடுங்கி கீழ்ப்படியும் பொழுது நான் அவனை நோக்கி பார்ப்பேன். எழுப்புதல் எப்படி வருதுங்கிறத நீங்கள் கவனிங்க. தனி நபரில் எழுப்புதல் எப்படி உண்டாகும். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன சொல்லுது, தாழ்மையான ஒரு மனம் இருக்கணும். எப்பொழுதுமே தன்னை எந்த ரீதியிலும் மேட்டுமையாக வைக்கக்கூடாது. தாழ்மையான ஒரு மனம். அடுத்து பாவத்தை விட்டு ஒழித்தல். நம்மிடத்தில் இருக்கிற பாவமான காரியங்கள் இருக்குமானால் என்ன செய்யணும், அதை ஒழித்து விட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பாவத்தை விட்டு ஒழித்தல். அடுத்தது தேவன் சுத்தமான பாத்திரங்களை பயன்படுத்துகிறார். தேவன் சுத்தமான தீர்க்கதரிசி சொல்றார், முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீதிமானாக்கப்படுகிறோம். இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதற்கு என்ன என்றால், இரண்டாவது நாம் இந்த பாண்டங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்திற்காக சுத்திகரிக்கப்படுகிறது என்று சொல்றார். ஆமென். அந்த பாண்டங்கள் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். தன்னை வெறுமையாக்கின இருதயமாக இருந்தால் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு அங்கு வருகிறது. நம்முடைய பாண்டங்கள் எப்படி இருக்கணுங்க, பரிசுத்தமாக இருக்கணும். அடுத்தது வெறுமையாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அங்கு வருகிறது. எழுப்புதலுக்கு பரிசுத்த ஆவி தான் பேசிக். உண்மையான ஒரு எழுப்புதல் பரிசுத்த ஆவியினுடைய கிரியை தான். எழுப்புதல் கூட்டங்கள் என்று பெயர் வைப்பதனால் அல்ல, அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால தான் உண்மையான எழுப்புதல் நமக்குள்ள வரணும். உணர்ச்சி வசப்படுறதல்ல, உணர்ச்சி வசப்பட்டு நாம் அங்கெங்கும் ஓடுவதல்ல. ஆமென். அது உண்மையான ஒரு எழுப்புதலாக இருக்க வேண்டுமானால், அல்லேலூயா, அது பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில், பெந்தெகோஸ்தே நாளில் ஆமென் நெருப்பு போல ஆவி இறங்கிறது, அக்னி போன்ற நாவுகள். அடுத்து அந்நிய மொழிகளில் பேசினார்கள். அப்புறம் வல்லமையை பெற்றனர். அப்புறம் தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்பட்டது. அல்லேலூயா. எழுப்புதலை உண்டாக்குவது வார்த்தையாக இருக்கிறது. அடுத்தது என்ன, ஒன்றொன்னா கவனிங்க. முதல்ல ஜெபம், ரெண்டாவது தாழ்மை, அடுத்தது வெறுமையாக்குதல், நொறுங்குண்ட இருதயம், அடுத்தது என்னதுங்க, எழுப்புதலை உண்டாக்குறது தேவனுடைய வார்த்தை.
உம்முடைய வார்த்தை நான் உட்கொண்ட போது எனக்குள் அக்கினி மூண்டது என்று வேதம் சொல்லுது. உம்முடைய வார்த்தையை நான் உட்கொள்ளும் போது எனக்கு என்ன செய்து? ஒரு அக்கினி மூண்டது. தேவனுடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமையாக இருக்கு. ஆமென். ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வினால் வரும். விசுவாசம் கேள்வியினால் வரும். விசுவாசம் வேத வசனத்தை கேட்கிறதினால் வருகிறது என்று சொல்லப்படும். அடுத்தது சுத்தமான சுவிசேஷம், கலப்படம் இல்லாத சுவிசேஷத்தை நம்ம கேட்கணும். கலப்படம் இல்லாமல் வார்த்தையில் என்ன செய்யக்கூடாது? கலப்படமே இருக்கக்கூடாது. 100% நாம் விசுவாசிப்பது என்னவா இருக்கணும்? வார்த்தையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இல்லை ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கனா அங்கு உண்மையான எழுப்புதல் வரவே வராது. எழுப்புதல் காலம் அங்கு முடிந்து விட்டது. நமக்குள் தனி நபருக்குள்ளான ஒரு எழுப்புதலை நீங்கள் அநேக வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று தனிநபருடைய எழுப்புதல், இரண்டாவது நம்முடைய குடும்பத்தில் ஒரு எழுப்புதல், மூன்றாவது நம்முடைய சபையில் ஒரு எழுப்புதல், நான்காவது தேசத்தில் ஒரு எழுப்புதல். ஆமென். இந்த எழுப்புதலை 4 வகையாக நம்ம பிரித்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். முதல்ல நமக்கு எழுப்புதல் எங்கே இருக்கணும்? தனி மனிதருடைய வாழ்க்கையில் இருக்கணும். அடுத்து அந்த எழுப்புதல் குடும்பத்துக்குள்ளே பரகணும். அந்த எழுப்புதல் எங்கே பரவணும்? குடும்பத்துக்குள்ளே பரவ வேண்டும். மூன்றாவது சபைக்குள் பரவ வேண்டும். நான்காவது அது தேசத்துக்கு போகணும். அப்படித்தான் முதலாவது சகோதரன் வில்லியம் பிரணாம் அவருக்குள் தான் முதலாவது எழுப்புதல் வந்தது. பிரணாமுக்குள் தனிநபருக்குள்ள முதல்ல எழுப்பு வந்தது. அந்த எழுப்புதல் அவருடைய குடும்பத்துக்குள்ளே வந்தது. பின்பு அந்த எழுப்புதல் அவரை விசுவாசித்து வரக்கூடிய சபைக்குள் வந்தது. விசுவாசிகளுக்குள்ளாக சபைக்குள்ளாக அந்த எழுப்புதல் வந்தது. அந்த எழுப்புதல் உலகம் முழுவதும் பரவி சென்றது. ஆமென். அப்போ எழுப்புதல் எங்கே வரணும்? தனி நபருக்குள்ள வந்தாகணும். தனி நபருக்குள்ள வரலன்னா குடும்பத்துக்குள்ளே எழுப்புதல் வராது. குடும்பத்துக்குள்ளே என்ன இருக்குது? பிரிவு என்ன இருக்குது? ஆளுக்கு ஒரு உபதேசம் இருக்குது. ஒருத்தர் சர்ச்சுக்கே வர மாட்டார். மனைவி சர்ச்சுக்கு வந்தால் கணவன் வர மாட்டார். கணவர் வந்தால் மனைவி வர மாட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்தால் பிள்ளைகள் வராது. இதெல்லாம் ஏன் காரணம்? குடும்பத்துக்குள்ளே என்ன வரல? எழுப்புதல் வரலன்னு அர்த்தம். ஆமென். குடும்பத்துக்குள்ளே எழுப்புதல் வந்துட்டுனா நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று நீங்கள் முழக்கமிட ஆரம்பிச்சிடுங்க. அப்படின்னா தனிநபருக்குள்ளே வரக்கூடிய எழுப்புதல் குடும்பத்துக்குள்ளே வரணும். முதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ எழுப்புதல் முதல்ல தனிநபர்கள் வரும் பொழுது குடும்பத்துக்குள்ள அந்த எழுப்புதல் வரணும். குடும்பத்துக்குள்ள வந்த பிற்பாடு சபைக்குள் வரணும். சபைக்குள் வந்த பிற்பாடு தேசத்துக்குள்ளாக எழுப்புதல் போகும். இதுதான் வரிசை கிரமமாக இருக்கிறது. கவனிங்க. முதல்ல நமக்குள்ள என்ன வரணும்? ஒரு எழுப்புதல் வரணும். எழுப்புதல் வந்துட்டுனா ஆராதனை விட மாட்டோமே. நமக்குள்ள எழுப்புதல் வந்துட்டுனா என்ன விட மாட்டோம்? நாம் ஆராதனை விடவே மாட்டோம். வேதம் வாசிக்கிறத விட மாட்டோம். ஜெபிக்கிறத விட மாட்டோம். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் சுத்தமான ஒரு சுவிசேஷமாக இருக்கணும். 100க்கு 100 அது வார்த்தையாக இருக்கிறதா என்று விசுவாசிக்கணும். சுத்தமான சுவிசேஷம். அடுத்ததாக அபிஷேகம் உள்ள ஒரு பிரசங்கம் வேணும். பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பேதுரு என்ன செய்கிறார்? பிரசங்கிக்கிறார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவே தேவன் கர்த்தரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் அறிய கடவர்கள். அதுதான் அபிஷேகம் உள்ள பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை கேட்டு அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுதே நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அன்றைய தினத்தில் ஏறக்குறைய 3000 பேர் ஞானஸ்நானம். பெந்தெகோஸ்தே நாளிலே ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ஞானஸ்நானம். அடுத்து பார்த்தீங்கன்னா
இந்த கடைசி கால தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாமுடைய ஊழியத்தில் நூற்றுக்கணக்கான பேர் என்ன செய்தாங்கன்னா ஒரே நேரத்தில் ஞானஸ்நானம் பண்றாங்க. ஆமென். கவனிங்க. அடுத்து மனதை துளைக்கும் வார்த்தையா இருக்கணும். ஆமென். மனதை துளைக்கும் வார்த்தை அப்படின்னா தேவனுடைய வார்த்தை மரியாளுடைய இருதயத்தை ஊடுருவி பாய்ந்ததான். தேவ தூதன் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே இருக்கு பைபிள்ல. அந்த வார்த்தை என்ன செய்தது? ஊடுருவி பாய்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதே போல அந்த வசனம் என்ன சரி இருக்குதா, அந்த மனதை துளைத்து எடுக்கக்கூடிய ஒரு என்னவா இருக்கணும், அது வார்த்தையா இருக்கணும். அடுத்ததாக பரிசுத்தமான வாழ்க்கை, முக்கியமாக அதுவும் முக்கியம். எழுப்புதல் நிலைத்திருக்க வேண்டுமெனில் பரிசுத்தம் முக்கியம். இந்த எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது, நமக்குள்ளாக ஒரு எழுப்புதல் உண்டாயிட்டு, நல்ல குடும்பத்தில் ஒரு நல்ல எழுப்புதல் உண்டாயிட்டு, ஆனால் அது நிலைத்திருக்க வேண்டுமானால் அங்கே என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தத்திற்கு சீர்கேடுகள் ஏற்படும் பொழுது எழுப்புதல் அணைந்து விடுகிறது. அது முக்கியமான காரியம். பரிசுத்தம் முக்கியமான ஒரு காரியம். அப்பொழுதுதான் அந்த எழுப்புதல் நிலைத்திருக்கும். அடுத்ததாக எபிரேயர் 12:4 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை தரிசிக்கணும் இல்லைன்னா பரிசுத்தமான ஒரு ஜீவியம் நமக்கு அவசியமாகிறது. ஆமென். அடுத்தது 6வது ஒருமித்தம், யூனிட்டி, அதாவது ஒரு மனம். எழுப்புதல் வரக்கூடிய அந்த இடம் ஒற்றுமை இருக்கும் இடமாக இருக்க வேண்டும். ஆமென். எழுப்புதல் வரக்கூடிய இடம் எப்படி இருக்கணும்? முதல்ல தனிநபருடைய எழுப்புதலை பார்த்தோம். இப்போ சபையில் எழுப்புதல் வரணும்னா சபை எப்படி இருக்கணுங்க? ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சபையில் எழுப்புதல் வராது. அப்போஸ்தலர் 2:1 என்ன சொல்லுகிறது? அனைவரும் பெந்தேகொஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பாருங்கள், பெந்தேகொஸ்தே என்ன நாள் வரும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு. அடுத்து சபையில் என்ன இருக்குனுங்க? ஒரு மனம் இருக்கணும். ஒன்று தண்ணிக்கு ஒன்று கரைக்கு இழுத்தா எழுப்புதல் வர வாய்ப்பு இல்லை. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனம் ரொம்ப முக்கியமானது. கணவனும் மனைவியும் கூட ஒருமனப்படணும். கணவனுக்கும் மனைவிக்குள்ள உறவு என்ன? ஒரு மனம் இருந்து ஒரே விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று பைபிள். கணவன் மனைவிக்குள்ள ஒரே விசுவாசம் இருக்கணும். அந்த ஒரே விசுவாசத்தில் ஒருமனப்பட்டு அவர்கள் ஒன்று சேர்ந்து ஜெபித்தால் கண்டிப்பாக அந்த ஜெபத்துக்கு என்ன உண்டு? பதில் உண்டு. வேதம் சொல்கிறது, இருவர் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அது அவர்களுக்கு உண்டாகும். அது மிக முக்கியம். ஆகியால் அப்போஸ்தலர் 2:1 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அங்கு வந்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 1:14 நாம் ஏற்கனவே வாசித்தோம். அப்போஸ்தலர் 1:14 அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு. பாத்தீங்களா? ஒருமனப்பட்டு ஜெபத்திலும். ஒருமனப்பட்டு ஜெபத்தில் இருக்கணும். சபையார் யாவரும் என்ன செய்யணும்? ஒருமனப்படணும். தண்ணிக்கும் கரைக்கெல்லாம் இழுக்குது. 3 நாள் கூட்டம்னு சொன்னால் பாதி பேர் ஆளை காணலையே. எத்தனை பேருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், 3 நாள் சிறப்பு கூட்டம் இருக்குது வாங்கன்னு சொன்னேன். ஆனால் நிறைய பேரை காணும். இன்னும் சபையில் ஒரு மனம் அவசியம். அந்த ஒருமனப்பட்டு அவர்கள் ஜெபத்திலும். பார்த்தீங்களா? ஒருமனப்பட்டு ஜெபத்தில் இருந்தார்கள். அடுத்து வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபமும் வேண்டுதலும் அங்கு இருந்தது. ஒரு மனம் இருந்தது, ஜெபம் இருந்தது, வேண்டுதல் இருந்தது. இது சபையினுடைய எழுப்புதலுக்கு.
முதலாவது தனிநபருடைய எழுப்புதலை நம்ம பார்த்தோம். இப்போ நம்முடைய சபையில் ஒரு எழுப்புதல் வேண்டுமானால் இந்த ஒரு மனம் அங்கு அவசியம். இப்போ பாருங்க, நம்ம ஒரு வசனத்தை ஆரம்பத்தில் வாசித்தோம். அதாவது அப்போஸ்தலர் எத்தனாவது அதிகாரம் நான் வாசித்தோமே? அப்போஸ்தலர் இங்கே முதல்ல வாசிங்க, அங்கே மேலே இருக்குது. அப்போஸ்தலர் போட்டோம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயுவும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரர் ஆகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். சரி, இருக்கட்டும். பெந்தெகோஸ்தே என்ன நாள் வந்தவது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கொடுத்தோம். அப்படியே மேலே போட்டோம். இப்பொழுது கவனிங்க, அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு, ஆமென், ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறேன். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் தேவனுடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. ஆமென். அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்திய பிலாத்தும் பிரஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். ஒருமனப்பட்டு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறார். ஊழியக்காரர்களுக்காக, சபைக்காக அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க. உங்களுடைய ஊழியக்காரர்கள் வசனத்தை என்ன செய்யணும்? தைரியமாக சொல்லணும். நீங்கள் அற்புதங்களை அடையாளங்களை நீர் நடப்பிக்க வேண்டும் என்று ஊழியக்காரருக்காக சபை விசுவாசிகள் என்ன செய்யணும்? ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே, பாருங்க, அப்பொழுது சபையில் எல்லா விசுவாசிகள் மேலும் பரிசுத்த ஆவியன் இறங்கினார். பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அக்னி போன்ற நாவுகள் 120 பேர் மேலே இறங்கினது. ஒருவர் கூட அங்கே விடுபடலை. சபையில் 120 பேர் இருக்கிறாங்க. 120 மேலேயும் ஒரே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். காரணம், சபையில் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அத்தனை பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். அதுதான் நம்முடைய சபையில் நடக்கணும். சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளையும் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும். அதற்கு நாம் என்ன பின்பற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. ஒரு மனம். அடுத்தது, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, சபை முழுவதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதுங்க. எப்படி இருக்கும்? சில பேர் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறாங்க, சில பேர் பரிசுத்த ஆவி பெறல, சில பேர் வெறும் அந்நிய பாஷை தான் பேசுகிறாங்க, சில பேர் அதுவும் இல்லை. இப்படி இருந்தால் எப்படிங்க? ஆமென். ஜெபிக்கும் பொழுது ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் அவர்கள் தேவ வசனத்தை என்ன செய்தாங்க? தைரியமாக சொன்னார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், லூக்கா சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அங்கு லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், 22ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம்.
அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். பாத்தீங்களா ஜெபம் எப்படி இருக்கணுங்க? ஆண்டவரே, அவங்க ஜெபத்தை பார்த்தீங்களா? பெந்தெகோஸ்தே நாளில் அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க? இப்பொழுதும் தேவரீர் கவனித்து அவருடைய பயமுறுத்தலை கவனித்து நம்முடைய ஊழியக்காரர்கள் தைரியமாக வசனத்தை பிரசங்கிக்கும்படி அற்புதங்களை அடையாளங்களை செய்தரலாம். அப்படி ஊக்கமான ஒரு ஜெபத்தை செஞ்சாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். அல்லேலூயா. இது சபையில் எழுப்புதல் வர்றதுக்கு இதுதான் காரணம். ஆமென். பாருங்கள், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த ஜெபம் வியாகுலத்தோடு ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், ஊக்கத்தோடு ஜெபிக்கணும். இயேசு அதை எப்படி ஜெபித்தார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபம் சாதாரண வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. ஆவியினாலே நாம் ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியில நிறைந்து தான் ஜெபிக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவி இல்லை என்றால் இயேசுவை ஒருவனும் என்ன செய்யக்கூடாது? கர்த்தர் என்று கூட சொல்லக்கூடாது. அப்படின்னால் ஒரு ஜெபம் செய்யப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தில் தான் ஜெபிக்கணும். ஆமென். சரி, இப்போ கவனிப்போம். ஆகையால் தேவவசனத்தை தைரிய சொன்னார்கள். விசுவாசிகளாக திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம். ஆமென். நம்ம இருக்கிறது ஒரு 50 பேர். 50 பேருக்குள்ள ஒரே இருதயம் இருக்கிறதா? அங்கதான் குழப்படி. அவர்கள் எப்படி இருந்தாங்க? ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். அங்கதான் விஷயம். சபையில் ஒரே மனமாக இருக்கணும், ஒரே இருதயமாக இருக்கணும், ஒரே விசுவாசமாக இருக்கணும். ஆமென். அப்படி நம்ம இருந்தால் அங்கே என்ன நடக்கிறது? ஒருவனாகிலும் தனக்குள்ளதை ஒன்றே தன்னுடையது என்று கூட சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. காரணம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். சகோதரன் பிரணாமிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு விசுவாசி. சகோதரன் பிரணாமே, அப்போஸ்தலர் காலத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். அவரவர் தங்களுடைய ஆஸ்திகளை விற்றுக்கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அதை அப்போஸ்தலர்கள் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்ற நாமும் இந்த எல்லா ஆஸ்திகளையும் விற்று நாங்கள் கொண்டு வர வேண்டுமா? நாங்கள் ஒரே இடத்தில் கூட வேண்டுமா என்ற கேள்வியெல்லாம் அவங்க கேட்குறாங்க. ஒரு மனம் என்பது ஒரே இடத்தில் கூடுகிறதில்ல. அது உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒரே விசுவாசத்தில் இருந்தாலே போதுமானது. அதே மாதிரி நாம் கூடுகிற இடத்துலையும் ஒரு மனமும் ஒரே இருதயமும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்பொழுது தான் சபையில் எழுப்புதல் வரும். அதனால் இது ஒரு உபதேசம் அல்ல. அதுக்கு பிரணாம் என்ன சொல்கிறாருன்னா, பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவராக ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியர்கள் அவரை நிரப்பினார். பரிசுத்த ஆவி அவர்களை நிரப்புற பொழுது அவருடைய இதயம் இனிமையான இதயமாக மாற்றப்பட்டதுன்னு சொல்றார். அவருடைய இருதயம் என்னாச்சா? இனிமையான ஒரு இருதயமாக மாற்றப்பட்டதுனால தனக்குள்ளதை தனக்குரியதுன்னு கூட சொல்லாமல் என்ன செய்தாங்க? எல்லாருக்கும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். அப்படின்னா சகோதரன் பிரணாமே, நாமும் பொதுவாய் வைத்து அனுபவிக்க வேண்டுமா என்ற கேள்வி வரும்போது இது ஒரு உபதேசம் அல்ல. பொதுவாய் வைத்து அனுபவிப்பது உபதேசம் அல்ல. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தை அந்த அளவுக்கு இனிமையாக மாற்றினார்னு சொல்றார். நம்முடைய இருதயம் என்ன செய்யறதுன்னா அந்த அளவுக்கு இனிமையாக மாறிவிடுகிறதாம். ஆமென். இது எனக்கு, இது எனக்குள்ளது, இந்த கார் எனக்கு, இந்த பைக் எனக்கு அப்படிங்கிற வரவே வராது. ஆமென். அல்லேலூயா. அது கர்த்தர் கொடுத்தார். யோபு சொன்னது போல அது கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அது போன்ற ஒரு மனப்பான்மை நமக்குள்ள வரணும்னா அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் நமக்குள் வந்து ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது. ஆமென். கவனிக்க வேண்டும். சரி, கீழே போவோம். நம்ம விட்ட பகுதிக்கு போவோம். ஒரு மனம் மிக முக்கியம். யூனிட்டி. அங்கே தான் எழுப்புதல் வருமா? பார்த்தீங்களா? அப்போ தனிநபர் ஒருமனப்படணும், குடும்பம் ஒருமனப்படணும். தனிநபர் ஒரு மனதோடு ஆண்டவரிடத்தில் இருந்தால் எழுப்புதல் நமக்குள்ள வரும்.
இரண்டாவது குடும்பம் என்ன செய்யணும்? ஒருமனப்படணும். அது ஒரே விசுவாசத்துக்குள்ள ஒருமனப்பட்டு குடும்ப ஜெபம் இருக்கணும். ஒருத்தர் வருவார், ஒருத்தர் வரமாட்டார். அங்கு தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்ய முடியாது? எழுப்புதலை கொண்டு வர முடியாது. இப்படி இருந்தால் தான் அப்படி நடக்கும் என்று தேவனுடைய நேயம் இருக்கிறது. அப்போ குடும்பமாக ஒருமனப்பட்டு குடும்பமாக ஒரே விசுவாசத்தில் இருந்து குடும்பமாக சபைக்கு போகிறாங்களே, அதுதான் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். அங்கு ஒரு எழுப்புதல் நிச்சயம் உண்டாகும். அதே மாதிரி சபையார் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செய்வார்களானால் நிச்சயம் சபைக்கு மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். அதுதான் அங்கே நடக்கிறது. ஆகையால் எழுப்புதல் வரக்கூடிய ஒரு இடம் என்னன்னா, ஒற்றுமை இருக்கும் இடம், ஒரு மனம் இருக்கும் இடத்துல தான் அது வருகிறது. அப்போஸ்தலர் 2:1 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார். எழுப்புதல் வர வேண்டுமெனில் ஜெபம் முக்கியம். கடைசியை நம்ம பார்க்க போகிறோம். எழுப்புதல் வர வேண்டுமானால் என்ன முக்கியம்? ஜெபம் தாங்க பிரதானம். நம்ம காலையில் பார்த்தோம்ல, அநேக தேவ மனிதர்கள் அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? பிரதானமானது ஜெபந்தான் இருந்தது. நீங்கள் எவ்வளோ நேரமும் பைபிள் வாசிக்கலாம், நல்லது, நீ வாசிக்க வேண்டும். எவ்வளவு நேரமும் இந்த காலத்துக்குரிய செய்தி புஸ்தகத்தை நீங்கள் என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வாசிக்கணும். ஆமென். அதெல்லாம் சரியான காரியம். ஆனால் அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கிறது ஜெபம்தான். முத இருக்கணும். ஜெபம்தான் மூல விதைன்னு பார்த்தோம். இந்த ஜெபம் மணிக்கணக்காக இருந்த பிறகு நீங்கள் பிரசங்க பீடத்துக்கு வரணும். சொல்கிறாரு, ஒரு ஊழியக்காரன் பிரசங்க பீடத்துக்கு வருவதற்கு முன்பாக அவன் வேதாகமத்தை திறந்து வாசித்து ஜெபித்து அந்த அபிஷேகத்தோடு பிரசங்க பீடத்துக்கு வரணுங்கிறார். ஒரு குழப்பவாதியாக வரக்கூடாது. தேவசமத்தில் காத்திருந்து வேதத்தை வாசித்து அல்லது செய்தியை வாசித்து நன்றாக ஜெபித்து பிரசங்க பீடத்துக்கு வர வேண்டும். விசுவாசிகளும் ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாகவே ஒருமனப்பட்டு அவரவர் வீடுகளிலே ஜெபித்து வேதம் வாசித்து ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வரணும். ஒரு விசுவாசி 9:30, இன்னொன்று 10, இன்னொன்று 10:15, இன்னொன்று 10:30, இன்னொன்று 11, அங்கே எழுப்புதல் வரவே வராது. அவர்கள் எல்லாரும் 120 பேரும் ஒரே நேரத்தில் அங்கே போய் உட்கார்ந்துருந்தாங்க. சரி, தெரியுதா? இல்லை, முதல்ல ஒரு 10 பேர் வந்தாங்க, அப்புறம் ஒரு 10 பேர் வந்தாங்க, அப்புறம் ஒரு 30 பேர் மொத்தமாக வந்தாங்க, அப்புறம் ஒரு 50 பேர் ஆச்சு, அப்புறம் ஒரு 20 பேர் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 20 பேர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் வந்தாங்க, 100 ஆயிட்டு. இன்னொரு 20 பேர் வரணும். ஆமென். அப்புறம் ஒரு 4 பேர், அப்புறம் ஒரு 6 பேர், அப்புறம் ஒரு 4 பேர், அப்புறம் ஒரு 3 பேர், அப்புறம் ஒரு 2 பேர், அப்புறம் 1 பேர். எழுப்புதல் வருமான்னு கேட்குறேன் நான். அவர்கள் ஒருமனப்பட்டு 120 பேரும் ஒரே நேரத்தில் இருந்தாங்க. நம்ம இஷ்டத்துக்கு வரக்கூடாது சபைக்கு. தீர்க்கதரிசி அதான் சொல்றாரு, ஆராதனை துவங்குகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே விசுவாசிகள் சபைக்குள் என்ன செய்யணும்? வந்து விட வேண்டும். வந்து நீங்கள் முடிந்தால் பீடத்தண்டையில் நின்று நீங்கள் ஜெபித்து உங்கள் இடத்துல போய் உட்காரலாம், அல்லது நீங்கள் ஜெபம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் வேதம் வாசித்து கொண்டிருக்கலாம். ஏன்னா நாம் தேவனை சந்திக்க தாங்க வர்றோம். அல்லேலூயா. அது மாத்திரமா சொல்றார், சபைக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் எக்காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாதுன்னு சொல்றார். ஆகையால் ஒருவேளை நீங்கள் எனக்கு சத்தமாக ஜெபிப்பது தான் பிடிக்கும் என்றால் நீங்கள் சத்தமாக என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். நீங்கள் மௌனமாக ஜெபிப்பது தான் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் மௌனமாக ஜெபிக்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் 120 பேர் அங்கே இருந்தாங்க. சபையில் 50 பேர் 100 பேர் இருக்கீங்கன்னா ஒரே நேரத்தில் உள்ளே இருக்கணுங்க. அப்புறம் தான் ஆராதனை துவங்கணும். ஆமென். நம்ம சபைக்கு அது சாத்தியமா? சாத்தியமே இல்லை. 2 வாரம் விஸ்குன்னு வருவாங்க, அப்புறம் குஸ்குன்னு போயிடுவாங்க.
சாத்தியமா அப்படின்னா இல்லை. ஆமென். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுங்க? ஒரே நேரத்தில் எத்தனை பேர் இருந்தாங்களாம்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை 2ஆம் அதிகாரத்தை 1ஆம் அதிகாரமா அது என்ன சொல்லியிருக்கு பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் தான். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது, அந்நாட்களில் சீசர்கள் ஏறக்குறைய எத்தனை பேர்? 120 பேர் ஒரே நேரத்தில் உள்ள இருக்கணும். துண்டு துண்டாலாம் வரக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இறங்க மாட்டார், அசைவாட மாட்டார். சபை மட்டும் அதை ஒழுங்காக கடைபிடிச்சோம்னா இன்னைக்கு நம்ம சபையில் எழுப்புதல் வரும். அதனால தான் தீர்க்கதரிசி சபை ஒழுங்கில் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜெபித்து கொண்டிருங்கள். நான் இதை மும்பையில் பார்த்தேன். கடந்த வருடம் நான் மும்பைக்கு சென்ற பொழுது பாஸ்டர் மகன் தெரியும், 7 மணிக்கு ஆராதனை. என்னை அருமை சகோதரர் டேனியல் சீனிவாசன் அவர்கள் ஸ்டேஷனில் வந்து காரை கொண்டு வந்து எங்களை கூப்பிட்டு போயிட்டார். 6:30க்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக 6:30க்கு காரை விட்டு இறங்கி சபைக்குள்ளே போகிறோம். அங்கே விசுவாசிகள் எல்லாரும் நின்று கொண்டு, அமீன் ஆண்டவரே, ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே சொல்லி உட்காரல. என்ன செய்யல? உட்காரல. அவ்வளோ பேர் எழுந்து, வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு வயதான சகோதரிகள் முதற்கொண்டு அப்படியே கையை அசைத்து அபிஷேகத்தோடு ஜெபிக்க. ஒருத்தர் கூட கண்ணு திறந்து பார்க்கல. ஆனால் நாம் ஜெபிக்கும் பொழுது யாரோ வந்த மாதிரி இருக்க, இந்த அக்கா இப்போ தான் வராங்களா? சரி சரி, சோத்திரம் 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 சோத்திரம். அந்தோணி பிரதர் இப்போ தான் வராரா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இப்படியே கண்ணை திறந்து திறந்து பார்த்து கிரிய வருமா? வருமா? வராது. பைபிளை கவனிங்க. ஒரே நேரத்தில் 120 ஒருமனப்பட்டு அங்கே இருக்காங்க பாருங்க. நம்ம சபையில் இதை கடைபிடிக்கலாமா? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வருவீங்களா? வேண்டாங்க, 15 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது வாங்க. நாளையிலேருந்து வந்துடுவேன். வர்ற சண்டேலேருந்து கரெக்டாக நினச்சுவேன் வந்துடுவேன். வராதவங்களை என்ன பண்ணலாம்? சரியான நேரத்துக்கு உள்ளாத வராதவங்களை என்ன செய்யலாம்? கேட்டுக்கு வெளியே நிறுத்திடுவோமா? ஆமென். கேட்டுக்கு வெளியே நிறுத்தக்கூடாதான். என்னதான் செய்யணும்னு சொல்கிறீங்க? பைபிளை கவனிங்க. ஒரே நேரத்தில் 120 பேர் நிற்கிறாங்களே, அதைத்தானே தீர்க்கதரிசி சொல்கிறாரு. ஆராதனை துவங்குவதற்கு முன்பாக விசுவாசிகள் உள்ளே வந்துவிட வேண்டும் என்று சொல்கிறாரு. என்னைக்கு அதை நம்ம செய்ய போகிறோம்? ஏன் இந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற முடியல? ஏன் அந்த எழுப்புதலை நம்ம சபை பெற முடியல? ஏன் அந்த எழுப்புதலை நாம் பெற முடியல? அதுக்கு காரணம் நாம் சரியில்லை. நம்மை சரிப்படுத்தும் பொழுதுதான் தேவன் அங்கு கிரியை செய்வார். ஒருமனப்பட்டு 120 ஒரே நேரத்தில் இருறாங்க, ஒருத்தர் ஒருத்தராக வந்துகிட்டு இல்லை. அப்பொழுதுதான் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு சட்டிதில் ஒரு முழக்கம் உண்டாகி அக்கினி போன்ற நாவுகள் காணப்பட்டு ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. 120 பேரும் பரிசுத்த ஆவி பெற்றுக்கிட்டாங்க. பரிசுத்த ஆவி பெறாத ஒரு நபர் கூட அங்கே கிடையாது. அப்படியே நம்முடைய சபையில் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை முழுமையாக பெற வேண்டுமானால் சபை ஒழுங்க கைப்பிடிங்க. சபை ஒழுங்க கடைபிடித்தால்தான் தேவன் இறங்கி கிரியை செய்வார். ஆனால் நீங்களாம் வர்றதுக்கு முன்னால அவர் வந்துட்டார். ஏன்னா பைபிள் சொல்லுது, 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கொடுங்க. அப்போ 3 பேர் வந்துட்டாங்க. 9 மணிக்கே 3 பேர் வந்துட்டாங்க. 3 பேர் இருந்தா அவர் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லுது. அவர் வந்துடுவார். நாம் வீட்டில் இப்போ தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லைன்னா பஸ்ஸில் இப்போ தான் யாரும் என்ன செய்வோம், ஆண்டவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கும், நாங்கள் வந்துடுவோம், வந்துக்கிட்டே இருக்கோம். என்ன எழுப்புதல் வரப்போகுது? சபை மாத்திரம் ஒழுங்காக அதை கடைபிடிக்குமானால் தேவன் நம் சபையில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவார். ஆமென். நல்லா கவனிங்க. தனிநபரில் எழுப்புதல், குடும்பத்தில் எழுப்புதல். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள்லாம் ரட்சிக்கப்படுவாங்க.
அது வாக்குத்தத்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றது வாக்குத்தத்தம். கண்டிப்பாக அது நடக்கும். அந்த எழுப்புதல் உங்களுக்குள்ள எழுப்புதல் குடும்பத்துக்குள்ள பரவும். குடும்பத்துக்குரிய எழுப்புதல் என்ன செய்யும்? அது சபைக்குள்ள பரவும். சபைக்குள்ள எழுப்புதல் அது தேசத்துக்கு பரவும். ஆனால் நாம் சரியில்லையே, இன்னும் நாம் நினைக்கிறோம் நாம் சரியாகத்தான் இருக்கிறோம் நினைக்கிற பாருங்க, அங்கே தான் நாம் சரியில்லை. என்றைக்கு ஒரு மனிதன் நான் சரியா இருக்கிறேன் என்று நினைக்கிறானோ அன்றைக்கு அவன் சரியே இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒருவன் சகலத்தையும் அறிந்தவன் என்று எண்ணினால் அவன் அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் அறியவில்லைன்னு சொல்லி. சகலத்தையும் அறிந்தவன் என்று எண்ணிட்டான். எனக்கு செய்தி நல்லா தெரியும், எனக்கு அப்படி தெரியும், இப்படிதான். உங்களுக்கு அறிய வேண்டிய பிரகாரம் ஒன்றுமே தெரியாது. சகலத்தை அறிந்தவன் என்று எண்ணினான். அதே போல நாம் சரியா இருக்கிறோன்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க சரியே இல்லை. முதல்ல நம்முடைய சபையில் எழுப்புதல் வரணும்னா டைமுக்குள்ள உள்ளே இருங்க. ஆமேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அதை கடைபிடிக்கலாமா? பிடிக்கலாமா வேண்டாமா? இன்னும் 2 வருஷம் போட்டும் பாஸ்டர், ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக பார்ப்போம். அல்லேலூயா. ஒழுங்கு, சகலமும் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்பட கடவுது என்று பவுல் சொன்னார் பாருங்க. இந்த ஒருத்தராக வரக்கூடாது, இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக வெளியே நில்லுங்க. நம்ம இம்மானுவேல் ஒரு மணி அடிப்பான் டாயின்னு, அப்போ எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வாங்க. அது வரைக்கும் முந்தி வந்தாலும் சரி பிந்து வந்தாலும் சரி கேட்டுக்கு வெளியே என்ன செய்யுங்க, கரெக்ட் டைமுக்கு அவன் ஒரு மணி அடிச்சிருவான். இந்த ஸ்தாபன சர்ச்சில் மணி அடிக்காங்கல்ல, விசுவாசிகள் வீட்டில் இருப்பாங்க, முதலாம் மணி டாயின், அப்புறம் 2வது மணி அடிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சோடனே என்ன மணி அடிக்கும்? டாயின்னு 2வது மணி அடிக்கும். உடனே அம்மாக்காரி பிள்ளைகிட்ட கேட்கலையா எத்தனாவது மணி அடிச்சது? 2வது மணி தான் அடிச்சிருக்கு. ஓ 3 அடிக்கலையா இன்னும்? அப்புறம் டாயின் ஸ்தாபனத்தில் இந்த 3 மணி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 3 தடவை அடிப்பாங்க. அது சோம்பேறியாக இருக்கும். 3 தடவை அடிக்க சொல்லுங்கள். ஒரு தடவை அடிக்கிறான்னா அவர் சோம்பேறி. எல்லா சர்ச்சிலையும் 3 தடவை அடிக்கிறது நான் பார்த்துருக்கேன். முன்னால் 3 தடவை அடித்தாங்க, இப்போ அங்கேயும் பின்மாற்றம். அடிக்கிறத 3 தடவை அடிக்காம பின்மாற்றமாகி 1 தடவை அடிக்காங்க. மணி அடிக்கிறதுலையும் பின்மாற்றமா? கவனிங்க. இந்த மணியை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில் அப்போ தான் சமையல் நடந்துக்கிட்டு இருக்கோம். எத்தனாவது மணி அடிச்சிருக்கு? 2வது மணி தானா? அப்புறம் 3வது மணி அடிக்கும். அப்போ தான் அங்கே சட்னியை தாளிச்சிக்கிட்டு இருப்பாங்க. படிச்சு அல்லேலூயா. இப்படி போனால் எழுப்புதல் வருமா பிரியமானவர்களே? வராது. நாம் பின்பற்றுவோம். இன்னைக்கு எழுப்புதல் தேவ வல்லமையாக தேவனுடைய மனிதர்களை எப்படிலாம் பயன்படுத்தினார்னு பார்த்தோம். ஏன் நம்மை அவர் பயன்படுத்த வேண்டாமா? நமக்குள் எழுப்புதல் வர வேண்டாமா? நம்முடைய குடும்பத்துக்குள் எழுப்புதல் வர வேண்டாமா? நம்முடைய சபைக்குள் எழுப்புதல் வர வேண்டாமா? ஆமென். அது வரணும். அதுக்கு ஒழுங்கு கடைபிடிங்க. தயவு செய்து ஒழுங்கு கடைபிடிங்க. அப்பொழுதுதான் தீர்க்கதரிசி அதைத்தான் சொல்றாரு. ஒரு ஊழியக்காரன் பிரசங்க பீடத்துக்கு வருவதற்கு முன்பாக வேதம் வாசித்து ஜெபித்து அந்த அபிஷேகத்தோடு கூட வரணுங்கிறார். அதை விசுவாசிகளோ அதிகாலையில் எழுந்து ஜெபித்து அந்த சரியான நேரத்துக்கு அபிஷேகத்தோடு கூட வரணுங்கிறார். அப்பொழுது அவர் சொல்றார், அப்பொழுது சபையறைய நாம் யாவரும் எந்த பிசாசுக்கும் சவால் விட முடியுங்கிறார். நான் சொல்லல, தீர்க்கதரிசி சொல்றார். எப்படிப்பட்ட பிசாசுக்கும் நாம் ஒருமனப்பட்டு என்ன செய்ய முடியும்? சவால் விட முடியுங்கிறார். அந்த ஒருமனப்பட்டு வந்தா சவால் விட முடியுங்கிறார். அது மாத்திரம் இல்லை, நாம் புற்றுநோய்க்கு கூட என்ன செய்ய முடியும்? சவால் விட முடியும்னு தீர்க்கதரிசி சொல்றார் செய்தியில். அப்போ நாம் இதெல்லாம் சின்ன காரியம் தானே நினைக்கிறீங்க. இன்னும் தேவன் அதை சின்ன காரியம் பார்க்க மாட்டார். அல்லேலூயா. ட்ரெயினில் டிக்கெட்டு வாங்கியாச்சு. 2 மாதத்துக்கு முன்னாலே டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணி எல்லாமே இருக்குது. ட்ரெயின் பிறகு ஒரு நிமிஷம் கழிச்சு போனால் யார் மேலே தப்பு? நான் லேட்டாக வந்தால் ட்ரெயினை நிறுத்தி வச்சுருக்காண்டாமா? என்ன கணபதி பஸ்ஸா? அந்த காலத்தில் கணபதி பஸ்ஸுன்னு தான் ஓடும் இந்த கிராமத்தில். நாங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு அப்போ தான் ஒருத்தர் ஓடி முன்னர், அம்மா வீட்டம்மா வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். உடனே நிற்கும் 5 நிமிஷம் நிற்கும்.
நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் நாங்குநீர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்திருக்கேன். அப்படி போது சின்ன பிள்ளைகள் ஓடி போய் நிச்சயம் இல்லை யாராவது போய் நிச்சயம் மறிச்சிடுவாங்க. என்ன வந்துக்கிட்டு இருக்காங்கண்ணா 5 நிமிஷம் ஆகும். எங்கே வராங்க? இங்கே தான் வராங்க. 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கூட அந்த பஸ்ஸு நின்று அந்த ஆளை ஏற்றிட்டு போவான். ஏன்னா அந்த காலத்தில் யாரும் பஸ்ஸில் அதிகமாக பிரயாணம், மாட்டு வண்டியில் தான் பிரயாணம் பண்ணுவோம். பஸ்ஸில் போகிறதே கஷ்டம். இல்லைன்னா நடதான் 2 கிலோமீட்டரா பஸ்ஸை யாரையும் எதிர்பார்த்தா நடக்க தான் செய்வாங்க. அதனால் நின்று அந்த ஆட்களை ஏற்றிக்கிட்டு போவாங்க. இப்போ நம்ம ட்ரெயின் என்ன நின்று போவோமா? அவன் டைமுக்கு அவன் போயிடுவான். அல்லேலூயா. அதே தான் உலக காரியத்தில் நாம் சரியாக முன்னால் போகிறோமா இல்லையா? கரெக்டாக காலையில் 8:30 மணிக்கு ட்ரெயின் புறப்படுதுன்னா எத்தனை மணிக்கு அங்கே இருப்போம்? 8 மணிக்கு இருப்போமா இல்லையா? கரெக்டாக இருப்போமா இல்லையா? அப்போ இது உலக காரியத்தில் நீ உண்மையாக இல்லைன்னா தேவனுடைய காரியத்தில் எப்படி இருப்பாய் என்று வேதம் சொல்லும்போது சரியான நேரத்துக்கு முதல்ல ஆராதனைக்கு வாங்க, அப்பொழுது உங்களுக்கு ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே. சீக்கிரம் முடிப்போம், நாம் முடிக்க போகிறோம். ஆகையால் ஜப வாழ்க்கை, மனம் திரும்புதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த வாழ்க்கை, ஒற்றுமை, அதாவது ஒரு மனம், இவை ஒன்றாக சேர்ந்தால் தேவன் தம்முடைய வல்லமையை ஒரு எழுப்புதலாக அனுப்புவார். எத்தனை சபைக்குள்ள இருக்கணும். ஆமென். அவ்வளோதானா? முடிஞ்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள் தனிநபருடைய எழுப்புதல். யாரும் எழுந்து நிற்போம். ஆமென். அல்லேலூயா. தனிநபருடைய ஒரு எழுப்புதல். நமக்குள்ள முதல்ல எழுப்புதல் வரணும். நமக்குள்ள எழுப்புதல் வரணும்னா அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். மணிக்கணக்க அதிகாலையில் தேவ சமூகத்தில் இருக்கணும். அதிகாலையில் என்னை தேடுகிறேன், என்னை அதிகாலை ஜெபம், தனி ஜெபம் இருக்கணும். ஆமென். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் இருக்கணும். அடுத்தது குடும்ப ஜெபம் இருக்கணும். அடுத்தது சபையார் யாவரும் கூடி ஜெபிக்கணும். அப்பொழுது தேவன் எழுப்புதலை என்ன செய்வார்? கட்டளையிடுவார். ஆனால் நான் சொல்லுகிற முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்தோம். மனம் திரும்புதலாக இருக்கணும், ஜெபமாக இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கணும். அடுத்தது என்னதுங்க? ஒரு மனம் முக்கியம். அதனால் சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகள் ஆராதனை துவங்குறதுக்கு முன்பாக உள்ள வந்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு கிரியை செய்வார்னு பாருங்க. அவரவர் விருப்பப்படிலாம் வரக்கூடாது. கரெக்டாக 8:30 மணிக்கு ட்ரெயின் புறப்படுதுன்னா எல்லா பிரயாணிகளும் உள்ள ஏறி உட்கார்ந்துருவாங்களா இல்லையா? சொல்லுங்க. அது பெறப்படுறதுக்கு முன்பாகவே, பெறப்பட்ட பரவல்ல, பெறப்படுறதுக்கு முன்பாகவே எல்லாரும் அந்த ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்துருவாங்க. ட்ரெயின் புறப்பட்டு போகும். அதே போல் ஆராதனை துவங்குவதற்கு முன்பாகவே ஏன் ஆராதனைக்கு வரக்கூடாது? அவன் விட்டுட்டு போயிடுவான். ஆண்டவர், நம்ம ஆண்டவர் விட மாட்டார். அவர் கோபம்லாம் பட மாட்டார். நல்ல ஆண்டவர். அப்படியா? தேவன் தம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் கிரியை செய்கிறார். தேவன் எதன் அடிப்படையில் கிரியை செய்கிறார்? அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் கிரியை செய்வார். அவர் வார்த்தையை கொண்டுதான் நியாயம் தீர்ப்பார்னு பிரணாம் சொல்றார். அப்படினால் எதுவுமே வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி இருந்தால் பிரியமானவர்களே, நமக்குள் எழுப்புதல், குடும்பத்தில் எழுப்புதல், சபையில் எழுப்புதல், தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும். ஆகையால் எழுப்புதல் எப்படி உண்டாகும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ஒரு செய்தி. இதை மறுபடியும் இந்த வீடியோவை நீங்கள் போட்டு கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சோதித்து பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலாம். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு பாடலை நாம், ஆளுகை செய்யும் ஆவியானவரை, அந்த ஒரு பாடலை பாடும். எல்லா ஜெபத்திலே இருப்போம். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோமா? பிரைஸ் லார்ட் ஜீசஸ். எல்லாம் நாம் ஜெபத்தோடு இருப்போம்.
ஜெபத்தோடு நம்முடைய சபையில், நம்முடைய குடும்பத்தில் நமக்குள்ளாக ஒரு எழுப்புதலை இந்த நாட்களில் கர்த்தர் தருவதற்காக நம்மை முதலாவது சரிப்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, நாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருக்கும் பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல தேவ ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவாதி தேவனாக இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுகிறோம். ஆளுகை செய்பவரே, ஆட்கொண்டு என்னை நடத்துமையா. ஆளுகை செய்பவரே, ஆட்கொண்டு என்னை நடத்துமையா. குயவனேன் கரத்தின் களிமண்ணான், வணைந்திடுமே உனக்கு பாத்திரமா. குயவனேன் கரத்தில் களிமண்ணா, வணைந்திடுமே உமக்கு பாத்திரமா. என்னை வணைந்திடுமே உமக்கு பாத்திரமா. ஆளுகை செய்பவரே, ஆட்கொண்டு என்னை நடத்துமையா. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமை ஆளுகை. புயல் வீசட்டும் என் வாழ்வில் அலை மோதட்டும். புயல் வீசட்டும் என் வாழ்வில் அலை மோதட்டும். ஓடிடுவேன் உமக்காய் ஓடிடுவேன். சொல்லிடுவேன் உம் நாமம் சொல்லிடுவேன். ஓடிடுவேன் உமக்காய் ஓடிடுவேன். சொல்லிடுவேன் உம் நாமம் சொல்லிடுவேன். ஆளுகை செய்பவரே, ஆட்கொண்டு என்னை நடத்துமையா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு.
நலப்படுத்துகின்ற எந்தன் கிறிஸ்துவினாலே, நலப்படுத்துகின்ற எந்தன் கிறிஸ்துவினாலே ஜெயமெடுப்பேன், எதிலும் ஜெயமெடுப்பேன், முறியடிப்பேன், சாத்தானை முறியடிப்பேன். ஜெயமெடுப்பேன், எதிலும் ஜெயமெடுப்பேன், முறியடிப்பேன், சாத்தானை முறியடிப்பேன். ஆளுகை செய்பவரே, ஆட்கொண்டு என்னை நடத்துமையா. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். கர்த்தருக்கு பயந்து நான் நடக்கும் போதெல்லாம், கர்த்தருக்கு பயந்து நான் நடக்கும் போதெல்லாம் உயர்த்துகின்றார், என்னை உயர்த்துகின்றார். உயர்வில் என்னை இயேசு நிறுத்துகின்றார். உயர்த்துகின்றார், என்னை உயர்த்துகின்றார். உயர்வில் என்னை இயேசு நிறுத்துகின்றார். ஆளுகை செய்பவரே, ஆட்கொண்டு என்னை நடத்துமையா. ஆளுகை செய்பவரே, ஆட்கொண்டு என்னை நடத்துமையா. குயவனேன் கரத்தில் களிமண்ணா, வணைந்திடுமே உமக்கு பாத்திரமா. குயவனேன் கரத்தில் களிமண்ணா, வணைந்திடுமே உமக்கு பாத்திரமாய். என்னை வணைந்திடுமே உமக்கு பாத்திரமாய். ஆளுகை செய்பவரே, ஆட்கொண்டு என்னை நடத்துமையா. கரங்களை தட்டி கத்துறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஒரு தனி நபரின் எழுப்புதல் எப்படி வருகிறது என்றும், ஒரு குடும்பத்தில் எழுப்புதல் எப்படி வருகிறது என்றும், ஒரு சபையில் எழுப்புதல் எப்படி வருகிறது என்றும் நாங்கள் பார்த்தோம் கத்தாவே. ஆம் கத்தாவே, ஒரு எழுப்புதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இந்த 3 நாட்கள் கூட்டங்களை எங்களுக்கு தந்திரு. அதற்காக சொல். இந்த ஆவிக்குரிய செய்தியை நாங்கள் பின்பற்றி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. விசுவாசிகள் திரளான கூட்டத்தார் ஒரே மனமும் ஒரே இருதயமுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஜெபித்த போது கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கட்டளையிடு. எங்கள் வாழ்க்கையில் செப வாழ்க்கையை அதிகமாக கட்டளையிடுங்க கர்த்தாவே. நாங்கள் இன்றைக்கு தியானித்த இந்த செய்தியின் அடிப்படையில் எங்கள் ஜீவியத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் உலகத்தாரை போல் வாழாமல் உமக்காகவே வாழத்தக்கதாக எங்களை விட்டு எல்லா காரியத்தையும் அப்புறப்படுத்தி எங்களை வெறுமையாக்கி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கும் பொழுது தேவனுடைய அக்கினி போன்ற நாவுகள் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி எங்களை வல்லமையாக பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக மிஷனரி ஊழியர்களை நீர் எப்படி வல்லமையாக பயன்படுத்தினீர் என்று பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பார்த்தோம். எல்லாவற்றிற்கும் பிரதானமானது ஜெபம் என்பதை பார்த்தோம். ஆண்டவரே, எல்லா ஊழியக்காரர்களையும் நீர் பயன்படுத்துறது, எல்லா மிஷனரிகளையும் நீர் பயன்படுத்துவது அவருடைய பிரதானமான அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது ஜெபமாக இருந்தது. ஆண்டவரே, அதே போன்று எங்கள் வாழ்க்கையிலோ ஜெப வாழ்க்கையை நாங்கள் அதிகப்படுத்தத்தக்கதாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற அந்த காரியத்தை அதிகப்படுத்தத்தக்கதாக தேவன் இந்த சபையாராகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2வது நாள் கூட்டத்தின்
ஆண்டவரே, இந்த மாலை இந்த கூட்டத்தை கூட தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் அனைவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீண்டுமாக நாளை அதிகாலை 5 மணிக்கு நாங்கள் கூடி ஜெபிக்கவும், அடுத்து 10 மணிக்கு ஆண்டவரே நாங்கள் மீண்டுமாக ஒரு ஆராதனை துவங்கவும், மாலை ராபோஜன ஆராதனை நடத்தவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆயத்தமாக ஆராதனைக்கு வர, சரியான நேரத்திற்கு வர, ஆராதனை துவங்குவதற்கு முன்பாக வருவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதலும் எங்களிலும் எங்கள் குடும்பத்திலும் ஆண்டவரே சபையிலும் காணப்பட நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நம்முடைய பாதத்தில் வைக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட கிருபை செய்ய ஆசீர்வதிங்க. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.